கொடுக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளைகளாய் உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாய் கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகி தேவனாலும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகுவதாக. அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில நாம் சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்ததான வேத பகுதியை பார்க்கிற பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இது எதை குறிக்கிறது, யாரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாழான நிலத்திலும் ஊழையிடுகிற வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி தூரமாய் போன பொழுதும் அவர்களை ஆண்டவர் 40 வருஷமாய் கானான் தேசத்துக்கு இவர்கள் யாத்திரை பண்ணும் பொழுது ஆண்டவரை விட்டு அநேக நேரங்களிலே இவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 40 நாளைக்குள்ளாக கானான் தேசத்துக்கு போக வேண்டியதான தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தூரமாய் போன காரணத்தினாலே இவர்களை 40 வருஷமாய் வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆலோசித்து பார்த்தார். இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று கண்டு என்னுடைய தேசத்திலே இவர்கள் ஸ்தோத்திரம் இளைப்பாறுவது இல்லை என்று சொல்லி அங்கே ஆணையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் வழுவி போகிற ஒரு இருதயம் உள்ளவர்கள் என்று சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். காரணம் என்ன? அநேக நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், சில சோதனைகள் வரும் பொழுது, சில கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போய் முறுமுறுக்கிறவர்களாக ஆண்டவருக்கு எதிரான சில காரியங்களை செய்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே 2020 வருஷங்களுக்கு முன்பாய் பரலோகத்தினுடைய படுகை மகிமையை திறந்து பூமியிலே கடந்து வந்து மனுஷனுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக, நித்திய ஜீவனுக்காக இந்த உலகத்திலே வந்து 33.5 வயது வரை அவர் சுற்றி நடந்த அநேக அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி நடந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நன்மை செய்ததான ஆண்டவரை இந்த உலகம் என்ன செய்தது? அவரை பிடித்து அவரை அநேக குற்றங்களை சுமத்தி அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அழகாக அவர் எழுதுகிறார் இயேசுவுடைய பாடு மரணங்களை குறித்து. யாருக்காக இந்த பாடு மரணம் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக தான் இயேசு 2020 வருஷங்களுக்கு முன்பாய் இந்த பூமியிலே கடந்து வந்து அவர் அநேக பாடுகளை அனுபவித்து நாம் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய, நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டவராய் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்டுக்கொண்டு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக அவர் உயிரோடு எழும்பி அவர் என்ன செய்தார்? பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் திறந்து கிடக்கிறது. அவர் உயிரோடு எழும்பினார் என்பதற்கு இந்த உலகமே சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே வாசித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதப்பி போன பொழுது அவர்களை வனாந்தரத்திலே கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்து அவனை என்ன செய்தார்? நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை நடத்தினார், அவருடைய தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து உங்களை நடத்தும்படியாக, உங்களை உணர்த்தி நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வரும்படியாக, உன்னுடைய பாவத்திலே ஒரு உணர்வை தரும்படியாக, நீ போய்கொண்டிருக்கிற பாதை அது தேவனுக்கு பிரியமில்லாத பாதை, அந்த பாதை அது ஆபத்தான பாதை. ஆகவே உன்னை உணர்த்தும்படியாகவே ஆண்டவர் இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக இவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பேசினார். நீங்கள் என்னை விட்டு தூரமாய் போகிறீர்கள், என்னை விட்டு நீங்கள் பின்வாங்கி போகிறீர்கள், எனக்கு எதிரான நீங்கள் பாவங்களை செய்கிறீர்கள், அக்கிரமங்களை செய்கிறீர்கள், துன்மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் செய்கிறது சரியல்ல. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று ஜீவவஸ்தத்திலே பெயர் பதிவு செய்ய வேண்டும். காரணம், உன்னுடைய மரணத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடிகிறதல்ல. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அது நித்தியமான வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை, அது ஆண்டவரோடு கூட நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் காலம்தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, பலத்தின் மீதினார் 70 வருஷம், 70 வருஷம், அதன் அடுத்தது 80 வருஷம். அதன் நேர்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அப்படின்னா 70 to 80. சில நேரங்களில் ஒரு 100 வயசு வரை இருக்கலாம், 120 வயசு வரை போகலாம். ஆனால் வருத்தமும் சஞ்சலமும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் சோதரன் அதற்கு உள்ளதாக நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக மாறினால், நீ விரும்புகிறதான உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விடுதலையையும் உனக்கு தர என் ஆண்டவராகிய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் கடந்து வருகிறது, கஷ்டங்கள் கடந்து வருகிறது, வியாதிகள் கடந்து வருகிறது. இன்றைக்கு கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே அநேக சகோதர சகோதரிகள் வேலைகளை இழந்து தவிக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வேலைகள் இழந்து தவிக்கிறார்கள். உள்நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் இந்த நாளில் சரியாக நமக்கு என்ன செய்ய முடியல? வேலை செய்ய முடியல, கம்பெனியில வேலை செய்ய முடியல, ஃபேக்டரியில வேலை செய்ய முடியல. நீங்க ஸ்தோத்திரம் தொழில் செய்ய முடியாதபடி இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜனங்கள், உலகம் எங்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான காலங்களிலே ஆண்டவர் வேலை செய்ய முடியாத இருக்கிற காலங்களிலேயும் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எஸ்ஐயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை செழுமையாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார் என்று அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன். இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் தேசமெங்கும் பரவி கொண்டிருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மற்றும் சகோதர சகோதரிகளை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு? எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எங்கள் குடும்பத்தை நடத்த யாரும் இல்லையே, எங்களுக்கு வருமானம் இல்லையே, நாங்கள் பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நீ ஒருவேளை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய
உன் குடும்பத்தை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கண்டுபிடித்தார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பெயர் அண்டைக்கு போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்களை நேசித்தவர்களைப் போல தங்களுக்கு அருவருப்புள்ளவர்களானார்கள். அவர் இயேசு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் அவர்களை வனாந்தரத்திலே கண்டுபிடித்தேன். ஏசாயா 9:10 சொல்றாரு, வனாந்தரத்தில் திராட்சை குழிகளை கண்டுபிடிப்பது போல. வனாந்தரத்திலே திராட்சை செடி இருக்காது, ஆனால் காட்டு திராட்சை எங்கேயாவது வந்து இருக்கும். எந்த மூலை முக்கிலே எந்தாவது இடத்துல இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது சிரமம். திராட்சை தோட்டத்திலே தான் திராட்சை செடி அப்படியே அழகாக தோட்டத்திலே நட்டிருப்பார்கள். ஆனால் வனாந்தரத்திலே திராட்சை செடி நிற்கிறத பார்க்க முடியாது. ஆனால் காட்டு திராட்சை என்று ஏதாவது இடங்களிலே அங்கங்க எங்கேயாவது நிற்கும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்கிறது சிரமம். அவருடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது சிரமம். அவருடைய ரகசிய பாவங்களை கண்டுபிடிக்கிறது சிரமம். ஆனால் வானத்தை பூமி அதனுடைய அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன், அருமையான சகோதரனே சகோதரியே, தம்பி தங்கச்சி, உன்னுடைய ரகசியமான வாழ்க்கையை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பரலோகத்தின் தேவன் கண்டுபிடிப்பார். நீ செய்து ஒளிப்படத்தில் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை என் ஆண்டவர் கண்டுபிடிப்பார். உன்னுடைய தாய் தகப்பனுக்கு அறியாமல் நீ ரகசியமான இடத்திலே நீ ரகசியமாக செய்து கொண்டிருக்கிற பாவங்களை என் ஆண்டவராகிய தேவன் கண்டுபிடிப்பார். மறந்து போகாதே, அவர் எல்லா அந்தரங்கங்களை அறிகிற ஒரு ஆண்டவர். உன்னுடைய ரகசிய பாவங்களை அறிகிற ஒரு ஆண்டவர். உன்னுடைய துன்மார்க்கமான செயல்களை அறிகிற ஒரு ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையை நீ நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் கண்டுபிடிப்பார். அவர் கண்டுபிடிப்பார். ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் நானும் செய்கிற தவறை கண்டுபிடிக்காமல் போனாலும் பரலோகத்தின் தேவன் அதை கண்டுபிடித்தே ஆகும். எந்த இடத்திலே நீங்கள் ஒளிப்படத்திலே செய்கிற காரியங்கள், மறைவான இடத்திலே செய்கிற காரியங்கள், தனிப்பட்ட காரியங்களை பரலோகத்தின் தேவன் கண்டுபிடித்து அதை உன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்தரங்க பாவங்களை உனக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதை நாம் யாரும் மறக்க முடியாது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாளில் அவர் கண்டுபிடிக்கிறதற்கு முன்னதாகவே ஆண்டவராகிய தேவனை நீங்கள் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அநேகர் நினைக்கலாம், நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது, நான் அந்தரங்கமாக செய்கிறேன், ரகசியமான காரியங்களை செய்கிறேன், யாருக்குமே தெரியாது, என்னுடைய சீக்ரெட் விஷயம் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கலாம். உன்னை உருவாக்கினதான தேவன், உங்களை படைத்த தெய்வம் இந்த வேளையிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் கண்டுபிடிக்கிற ஒரு தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து ரகசியங்களை கண்டுபிடித்து நியாய தீர்ப்பு நாளிலே நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதால் வேதம் சொல்லுகிறது, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. லூக்கா 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, அங்கே நமக்கு வாசிக்கிற பொழுது தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது லூக்கா 12:2, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசிக் கொள்வது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளிலே கூறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருளிலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அது வெளிச்சத்திலே கொண்டு வருவாரா? நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளிலே என்ன செய்யப்படும்? வீடுகளில்
மகிமைப்படுவதாக. அநேக சோதரம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? யாருக்கும் தெரியாதபடி அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவனாய கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த ரங்கமான காரியங்களை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை கண்டுபிடித்து உங்களை ரட்சித்து உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து உன்னை விடுவித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படியாகவே ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தார். வனாந்தரத்திலே கண்டுபிடித்து அவர்களை என்ன செய்தார்? நடத்தினார். அவர்களுக்கு அப்பம் தேவைப்பட்ட போது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் என்று நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வானத்திலிருந்து மன்னா இறக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஆதார தேவை என்ன, வஸ்திர தேவை என்ன, உங்களுடைய வருமானம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன சாப்பாடு, 3 பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பன், 5 பேருக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு செய்தித்தாளில் நான் வாசித்தேன். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அவருடைய அப்பாவிடத்துல எனக்கு ஒரு போன் வாங்கி தாருங்க என்று கேட்டிருக்கிறாங்க. அவர் அப்பா சாதாரணமான போனை வாங்கி கொடுத்துட்டார். இப்போது உங்களுக்கு நடைமுறை நடந்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தெரியும். இப்ப ஸ்தோத்திரம், இப்ப ஆன்லைன்ல பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிகள், ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இப்ப அரசாங்கம் என்ன செய்கிறது? ஆன்லைன்ல பாடம் எடுங்கள் என்று சொல்லி ஆர்டர் கொடுத்ததுனால டீச்சர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைக்கு தேவை டச் மொபைல். அப்பா வாங்கி கொடுத்தது சாதாரண மொபைல். உடனே இந்த பிள்ளை என்ன செய்திருக்கிறாள்? எனக்கு இந்த செல்லா வாங்கி தந்தீங்க, எனக்கு ஆன்லைன் பண்ணணும்னா டச் மொபைல் வேணும் என்று சொல்லி செல்லை தூக்கி எறிந்து அதை உடைத்து விட்டார். கோபப்பட்டு பாருங்கள், தகப்பனுடைய மனம் உடைந்தது. ஐயோ, என் பிள்ளைக்கு ஆன்லைன் பாடம் நடத்தும்படியாக நான் டச் மொபைல் வாங்க எனக்கு பணம் இல்லாத இருந்ததுனாலே சாதாரண மொபைல் வாங்கிவிட்டேன் என்று சொல்லி மனம் உடைந்து தற்கொலை செய்தார். எனக்கு என்பாத தேவனுடைய பிள்ளைகளே, இவர் தற்கொலை செய்த உடனே போன் வந்து விடாது. அவர் கொஞ்சம் சுதாரித்து அவர் பொறுமையாயிருந்து அடுத்த கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்குள்ளே ஏதாவது காசை பார்த்து அதை வேலை செய்து எப்படியாவது அதை வாங்கி அதை கொடுத்துட்டா ஸ்தோத்திரம், அந்த பிள்ளை படித்திருக்கும், குடும்பத்தை அவர் நடத்தி இருப்பார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அப்பன் இல்லை, அப்பா இல்லை, மனைவிக்கு புருஷன் இல்லை, அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவை சந்திக்கப்படவில்லையானா? என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்மை கண்டுபிடித்தார் என்றால் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தது உண்மையானால் எந்த காரியத்துக்கும் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகார தேவையா இருக்கு. வனாந்தரத்திலே மன்னா கொடுத்தார். அவர்கள் யாத்திரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். 40 வருஷமா யாத்திரை பண்ணுகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக. ஆனால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரம் பழமையாகி போகவில்லை, அவைய கால் வீங்கல்ல. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா ஒரே ட்ரெஸ் டெய்லி புதிய ட்ரெஸ்ஸாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருந்தாராம். கால் வீங்கவே இல்லை. இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நம்மளால நடக்க முடியல, 2 கிலோமீட்டர் நடக்க முடியல, இன்னைக்கு வாகனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. அன்றைக்கு 40 வருஷமாய் கால்நடையாய் நடந்து கானான் தேசத்தினராய் கடந்து சென்றார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்து கீரையை கொடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வந்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, கழுகு போல தன் கூட்டை கலைத்து அவர் தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல அவனை அவர் நடத்தினார். கழுகு போல கூட்டை கலைத்து தமது
தமது தோளின் மேல் சுமந்து வந்தாரே. கழுகை போல கூட்டை கலைத்து தமது தோளின் மேல் சுமந்து வந்தாரே. தாயினும் மேலாய் தேற்றிய அணைத்தார். தயாபர நன்மை எண்ணியே போற்றுவோம். தாயினும் மேலாய் தேற்றியே அணைத்து தயாபர நன்மை எண்ணியே போற்றுவோம். எந்த இயேசுவின் எண்ணில்லாத நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எந்த இயேசுவின் எண்ணில்லாத நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவனை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தார். ஓசியா தீர்க்கதரிசனத்தை வாசித்த பொழுது அங்க என்ன சொல்கிறார்? வனாந்தரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தின் முதல் படுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கண்டுபிடித்து உன்னை இந்த நாளில் என்ன செய்கிறார்? நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். எசையா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை செழுமையாக்கி. வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் தேசத்தில் வரும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிற பொழுது கடைசி நாட்களிலே ஸ்தோத்திரம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த கடைசி காலங்களில் நீங்கள் மறந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயினும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்குமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஐயோ உலகம் அழியத்தானே போகிறது, கொள்ளை நோயால் அழிய போகிறதே. ஆகவே நாம் இன்னும் நல்லாக குடித்து மதுபானத்தினாலே குடித்து தன்னை மொத்தமாக அழித்து விடுவோமே, நல்ல போதை பொருளை அருந்துவோமே, வேஷித்தனம் பண்ணுவோமே, உலகம் அழியத்தானே போகிறது. என கேட்கிற அருமையான சகோதர சகோதரியே, உனக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா அது தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. என் தேவனே, என் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா இதோ அழிவுக்கிணராய் போய் கொண்டிருக்கிறது என்று உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா துக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகோதரா, என் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம், ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். நீ தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை எடுத்து ஜீவ புஸ்தகத்திலே பதிவு செய்ய வேண்டியது அவசியம். இந்த கொஞ்ச காலம், இந்த உலகம் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக யாருடைய வேத வசனங்கள் நிறைவேறி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆகவே ஆண்டவர் உங்களை நடத்த போதுமானவர். நீ ஒருவேளை வேலை இழந்து தவிக்கலாம். ஐயோ நான் என்ன செய்வேன், இதை விட நான் தற்கொலை பண்ணி செத்துட்டா போதுமே, எனக்கு வருமானம் இல்லையே. அநேக செய்திகள் வருகிறது. ஐயோ ஃபேக்டரி நடத்த முடியல, கடன் பிரச்சனை அதிகமாகி விட்டது, குடும்பத்தை நடத்த முடியவில்லை, இதை விட வாழ்வதை விட சாகிறது நல்லது. சாவோடு உன்னுடைய வாழ்க்கை முடியவில்லை. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மரணத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதற்காகவே ஆண்டவர் இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக இவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமா விலையேற பெற்றது என்பதை மறந்து போகாதே. வேதத்தை திட்டமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவரை விட்டு தூரம் போன பொழுது, ஆண்டவரை விட்டு மறுதலித்த பொழுது, அருவருப்பான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. 78ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது இன்னும் தெளிவாய் பார்க்க முடியும். ஆகவே ஸ்தோத்திரம், எந்த பாவியையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எந்த பாவியானாலும் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு அன்போடு உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? உன் பிள்ளைகளை நான் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், உன்னுடைய கடனை அடைக்க நான் அதற்கேற்ற வழிகளை திறக்க வல்லமை உள்ள தேவன், உன் கஷ்டங்களை மாற்றவன் வல்லமை உள்ள தேவன், இந்த கொள்ளை நோய் ஆகிய கொரோனா என்கிற நோயிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
தேசமெங்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில நீ ஆண்டவரை தேடினால், நீ ஆண்டவரை உண்மையாய் தேடினால், முழு இருதயத்தோடு தேடினால், நீ ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடுத்தால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை நடத்த போதுமான தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வசனம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்படின்னா நீங்க முழு இருதயத்தோட தேடணும். அநேகர் எதுக்காக தேடுறாங்க தெரியுமா? ஒரு வீடு வைக்கணுமே, ஆண்டவரே எனக்கு வீடு வச்சு தர, வீடு வச்ச உதவி செய்வீங்களா? எனக்கு வீடு கட்ட எனக்கு ஏதாவது பணத்தை ஆண்டவரே செய்வீங்களா? வீட்டுக்காக தேடுகிறார்கள். இன்னும் அநேகர் எப்படி தேடுகிறார்கள்? ஐயோ, எனக்கு மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க எனக்கு காசு இல்லை, ஆண்டவரே எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி தருவீங்களா? காசு கிடைக்குமா? நீங்க எனக்கு உதவி செய்யுங்களா? ஆகவே நான் உம்மை ஆராதிக்கிறேன். திருமணத்துக்காக தேடுகிறார்கள், வீடு கட்ட தேடுகிறார்கள். ஆண்டவரே எனக்கு படித்து வேலை இல்லை, ஒரு வேலை வாய்ப்பை தருவீங்களா? வேலை வாய்ப்பை தந்தால் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. வேலைக்காக தேடுகிறார்கள். அநேக தீராத வியாதி, ஒரு கேன்சர் வியாதி, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க முடியுமா? எனக்கு உதவி செய்வீங்களா ஆண்டவரே? நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வீட்டுக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக, உன்னுடைய நோய்க்காக மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு நீ ஆண்டவரை தேட வேண்டும். காரணம், ஸ்தோத்திரம், உலகத்திலே, இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்கள் உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள். ஆகவே நீங்கள் இந்த உலகத்திலேயோடு நீங்கள் அழிந்து போகிறது அல்ல ஆண்டவருடைய சித்தம். இந்த உலகத்தை விட்டு மரணம், சரீர மரணம் சம்பவித்த பிற்பாடு ஆத்தும மரணம் சம்பவிக்காதபடி நீ ஆண்டவரை தேட வேண்டும். ஆத்தும மரணம் சம்பவிக்க கூடாது. ஆகவேதான் இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நாம் செய்த பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டவரா? கல்வாரி சிலுவிலே நமக்காக இரு கல்வர் மத்தியிலே 3 ஆணிகளிலே ரத்த வெள்ளத்திலே தொங்கி ஜீவனை தந்தாரே, உங்களுக்காக, எனக்காக. சகோதரா, சகோதரியே, நீ முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடு. எப்பேற்பட்ட வியாதியையும் ஆண்டவர் மாற்ற, சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிற தேவன். இயேசு ஜீவிக்கிறார். The living God, Jesus Christ. உங்களுடைய தேவைகளை சந்திக்க இயேசு போதுமானவர். உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற இயேசு போதுமானவர். உங்களுடைய கடனை அடைக்க இயேசு போதுமானவர். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்னால் உணர முடிகிறது. இங்கே சொல்றாரு, எரேமியா 29:13-14 நான் வாசிக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அந்த முழு இருதயத்தோட தேடணும், அறகுறை இருதயத்தோடு அல்ல. வீடு வைக்க மட்டுமல்ல, திருமணம் நடத்த மட்டுமல்ல, கடன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட மட்டுமல்ல, நோயிலிருந்து விடுவிக்கப்பட மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் 14 சொல்கிறது, எரேமியா 29:14, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை திருப்பி கொண்டு வருவேன். உங்களை அனாதையா விட மாட்டேன், பகுதி வழியில விடவே மாட்டேன். இந்த உலகத்துல பல அநேகர் நம்மளை பகுதி வழியில விடலாம். நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றலாம். உங்களுடைய இனஜன பந்துக்கள் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கண்டுபிடித்தது போல ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்தார், நடத்தினார். கண்டுபிடித்த தேவன், உங்களை ரட்சித்து கொண்டு வந்த தேவன் உங்களை நடத்துவார். உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிசினஸை ஆசீர்வதிப்பார், நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், உன்னை எல்லா தீமைக்கான விலைக்கு பாதுகாப்பார். அவரை கண்டுபிடித்தார், நடத்தினார். 3வது பாயிண்ட், உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? அவரை ஆராதிக்கும்படியாய் உணர்த்தினார். அல்லேலூயா,
ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. அநேகருடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஃபார்மாலிட்டியாக, தங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாவற்றையும் கூட தருவேன்னு தான் சொன்னார். முதலாவது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆண்டவரை நீ தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு. இரண்டாவது சொல்றாரு, உனக்கு எல்லா தேவையோ எல்லாவற்றையும் தருவேன். உனக்கு வீடு தேவையா, வீடை தருவேன். நிச்சயமாகவே ஆண்டவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு காசு கூட இல்லாம இருந்து ஆண்டவர் வேலை வாய்ப்பை கொடுத்து, அவருடைய வருமானத்தை கொடுத்து, அவளை ஆசீர்வதித்து அவருடைய வீடை கட்ட ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. திருமணத்தை நடத்த ஒருவேளை ஒரு காசு இல்லாம இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் எந்த வழியை திறந்தாவது ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்த ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை 10 லட்சம் கொடுக்கிற இடத்துல ஒருவேளை நீ சோதனை 3 லட்சம் கொடுத்தே உன் திருமணத்தை நடத்த அவருக்கு முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களை வேலை வாய்ப்பை தர ஆண்டவருக்கு முடியும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் கண்டுபிடிக்கிற தேவன். நம்மை கண்டுபிடித்தார், என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையிலே ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். மூன்றாவது உணர்த்துகிறார், நீ அவரை நோக்கி பார்க்கணும், முழு இதயத்தோட தேடணும், முழு இதயத்தோட ஆண்டவரை ஆராதிக்கணும், அவருடைய பிள்ளையா மாறணும். நீ உனக்கு ஆண்டவர் விருப்பமில்லாத அருவருக்கப்படுகிற பாவங்களை விட்டு மனம் திரும்பி, ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்பி நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் உன்னை உணர்த்துவார், நீ செய்கிற தவறை உணர்த்துவார், நீ போகிற பாதை சரியில்லாதபடினால் அதை அவர் உணர்த்துவார், நீ பேசுகிற பேச்சு சரியில்லைன்னா அது தவறு என்று உணர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போகிற பிள்ளைகள், நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால், ஐயோ நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலே என்கிற உணர்த்துவார். ஐயோ அப்பா அம்மாவுக்கு தெரியாம அநேக ரகசிய பாவங்களை செய்கிறேனே என்பதை உணர்த்துவார். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் இந்த அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, அநேகர் மகிமைப்படுத்துகிறது இல்லை. இந்த ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அநேகர் ஆராதனை இல்லை, வீட்டிலே ஜெபம் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, நீ இருக்கிற இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய சபை எடுத்துக்கொள்ளும்படியாய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை ஆராதியுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கதவை செவியுங்கள். ஆண்டவர் உங்கள் அருகாமையில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வரும். அவர் அன்போடு வருகிறார். அருமையான சகோதரனே, ஆண்டவர் உணர்த்துகிறார். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு அநேகர் உணர்வே கிடையாது, ஆராதிக்க உணர்வே இல்லை, ஜெபிக்க உணர்வே இல்லை. ஆலயம் தான் இல்லை, ஆலயம் தான் பூட்டி கிடக்க. ஏன் வீட்டில இருந்து ஜெபிக்க முடியாதா? இல்ல வனாந்தரத்துல இருந்து ஜெபிக்க முடியாதா? ஆண்டவரை எந்த இடத்துல நீ ஆராதிக்க ஆயத்தத்தோடு இருங்கள். அன்போடு உங்களுக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்க மறந்து விடாதிருங்கள். நீங்கள் விலையே போகாதிருங்கள். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய கிருபையின் காலம். அவர் அவனை கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தவனை நடத்தினார், உணர்த்தினார், அவனை கண்மணியை போல காத்தருளினார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்களை கண்மணி போல பாதுகாப்பார். எந்த தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார், எந்த கொள்ளை நோக்கி உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். அவருடைய சிறகடியிலே வருவாயா, அவர் செட்டைக்குள்ளே மறைவிலே வருவாயா? மல்லியா 4:2 சொல்கிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். எந்த கொள்ளை நோயிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாகும் சகலத்துக்கு பயப்படாதிருப்பார். அல்லேலூயா. உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய இனஜன பந்துக்களை பாதுகாப்பார், உங்களுடைய சபை மக்களை பாதுகாப்பார். நம்முடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அகில உலகம் முழுவதும் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பனை, அண்ணன் தம்பிகளை ஆண்டவர் பாதுகாப்பார்.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அருமையை கேட்கிறார் என்னுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். இன்றைக்கு அவருடைய இருதயத்தை கொடுப்பீங்களா? உங்க இருதயத்தை அவருக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்க இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல பாதுகாத்தார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். முள்ளும் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீயா. செபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாய் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், தாய் தகப்பன்மாருக்காய், தம்பி தங்கச்சிக்காய், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நீர் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவர்களை கண்டுபிடித்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். நீர் அவர்களை ரட்சித்திருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே இந்த என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கண்டுபிடித்து நீர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறீரே உமக்கு நன்றி. குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வேலைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். வருமானம் இல்லாதபடி வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் செபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. கடன் பாடத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. வேலை வாய்ப்பை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவரை கண்மணி போல பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், நீர் ரட்சித்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஐயா. ஆண்டவரே அவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற பரலோகத்தின் தகப்பன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினாலே குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், கடன் பிரச்சனை பாரங்கள் இதுல இருந்தெல்லாம் பிள்ளைகளை விடுவித்து தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து நீர் நடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை செழுமையாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ஏசாயா 58:11 வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்தி செல்லும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வியாதியோடும் பலவீனத்தோடும் பலவிதமான கொள்ளை நோயிலே ஆண்டவரே அகப்பட்டு ஆண்டவரே கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஐயா. கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆஸ்பத்திரியிலும் மெடிக்கல் காலேஜிலும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளில் இருந்து தவித்து கண்ணீர் விடுகிற என் அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே உலகம் முழுவதும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இரக்கம் செய்து பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். உமக்கு மகிமை செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இயேசு ஜீவிக்கிறார். ஊழியம், இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த நாளில் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த யூடியூப் ஆண்டவரே கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வருகை காலங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.